ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த லேட்டஸ்ட் இன்டர்வியூ தான் இப்போ காட்டுத்தீ போல் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. அதுலேயும் அவர் குறிப்பிட்டு சொல்லணும் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை பற்றி அவர் பேசின விதமாக இருக்கட்டும், அனிருத்தை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இந்த படம் உருவான விதத்தை பற்றி அவர் பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்பான விஷயம் தான். ஆனால் குறிப்பாக ரஜினி சாரை பற்றி அவர் பேசினது தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ரஜினி சாரை இது வரைக்கும் யாரும் காட்டாத விதத்தில் காட்டணும். ஏன்னா அவர் ஏகப்பட்ட ஸ்டைல் பண்ணிட்டாரு. ஸ்டைல் மண்ணு நம்ம பேசுகிறோம், அவர் பண்ணாத ஸ்டைலே கிடையாது. ஆனால் அவர் லாஸ்ட் ஒரு 10-12 வருஷமாக நம்ம மிஸ் பண்ண சில விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி நான் இந்த படத்தில் சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் ரஜினி சார் இது வரைக்கும் பண்ணாத ஸ்டைல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அவர் ஸ்டைலுக்காகவே இந்த படத்தில் வந்து சிலதெல்லாம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த சிக்குடு சாங் முதல்ல அவரோட பிறந்தநாளுக்கு வந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷர்ட்டை அப்படியே மடிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு போடுவார். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்பி கொண்டு வரும்போது அந்த ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டாக இருக்கும் தேட்டரில். அதை ஃபேன்ஸை கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. ஆங்கர் அந்த இடத்துல கேட்குறாரு, ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமே இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த வைலன்ஸ் காட்சிகளை இந்த படத்தில் வந்து குறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நோ காம்ப்ரமைஸ் ஆன் வைலன்ஸ் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தேவைப்படுது. அதே போல் அந்த வைலன்ஸுக்கு தேவையான அந்த ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு தேவையான காட்சிகள், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன், ஆமாப்பா இந்த வைலன்ஸ் காட்சி கண்டிப்பாக வந்து அந்த எமோஷனுக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்றத அவங்க பார்க்குற ஆடியன்ஸும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வைலன்ஸில் வந்து கொஞ்சம் கூட குறை வைக்கல அப்படின்றத அவர் மீண்டும் சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி சாரோடைய டைட்டில் கார்டை ரெட்டில் போடும் போதே நீங்கள் தெரியணும், ரெட் கலரில் வரும்போதே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வைலன்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் டைட்டில் கார்டுலேருந்தே ஆரம்பிச்சிருக்காருன்னா பார்த்துங்களேன்.